Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து ஒரு சல்லிக்காசு கூட மிஞ்சாது, எல்லாம் போய்விடும். ஒன்று அவர்கள் வீண் செலவு செய்வார்கள், அல்லது ஏமாற்றப்பட்டு பறிக்கப்படலாம். எப்படியோ பூர்வீக சொத்தை அனுபவிக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இருக்காது. யாருக்கு இருக்காது? 9ஆம் வீட்டில் ஒரு பாவி இருந்து, அந்த சுலோகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கொடும்பாவி இருந்து. கொடும்பாவி என்று சொன்னால் நாம் சனி, செவ்வாய், ராகு, கேது இப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 9ஆம் வீட்டில் கொடும்பாவி இருந்து 9க்கு உடையவன் 4ஆம் வீட்டில் இருந்து பாவிகளால் பார்க்கப்பட்டு இருந்தாள், சுபர் பார்வை இல்லாது இருந்தாள், அவனுக்கு அவனுடைய பூர்வீக சொத்து சல்லிக்காசு தேராது. இதுதான் ஸ்லோகம். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். தந்தையை சொல்லும் இடம் 9ஆம் இடம். அப்படி என்று சொன்னால் பிதுர் ராஜித சொத்துக்கு இந்த 9ஆம் இடமும் ஒரு ஸ்தானமாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். ஆக தந்தையை சொல்லும், தந்தையின் சொத்துக்களையும் ஓரளவு காட்டும் அந்த 9ஆம் வீடு. அதில் ஒரு பாவி இருந்தாலே நல்ல குடிநீரில் சில வேண்டாத கிருமிகள் இருந்தால் எப்படி அந்த நீர் கெட்டுவிடும். இதை போன்று அந்த பாக்கிய ஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. அந்த 9க்கு உடையவன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து, 4ஆம் வீடு மனை, சொத்து, சுகம், அம்மா, வித்தை, நட்பு, உறவு, சொந்தம், வியாபாரம் இவற்றையெல்லாம் சொல்லும். அந்த 4ஆம் வீட்டில் அமர்ந்து பாவிகளால் பார்க்கப்பட்டு இருந்தால், இதுதான் அந்த ஸ்லோகம். இதனுடைய விளக்கத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது 9ஆம் இடம் பூர்வீக சொத்துக்கு உரித்தான ஒரு இடம். ஏனென்றால் தந்தையை சொல்லும் இடம் 9ஆம் இடம்தான். அவன் 4ஆம் வீட்டில், சொத்து என்ற வீட்டில் இருக்கிறான். இந்த வீடு 4ஆம் வீடு இந்த 9ஆம் இடத்திற்கு 8ஆம் வீடு, அஷ்டமஸ்தானம். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறது? ஒரு பாவத்தின் பலனை அறிய அந்த பாவத்தையே உதயமாக வைத்து அந்த பாவத்தின் அதிபதி அந்த பாவத்திற்கு எத்தனையாவது இடம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அஷ்டமம் என்றால் கஷ்டத்தை கொடுக்க வேண்டும். எது போன்ற கஷ்டம்? பாவிகள் பார்க்கிறார்கள், சுபர்கள் பார்க்கவில்லை. ஒருவேளை சுபர்கள் பார்த்திருந்தால் அனாவசிய செலவு ஆகும், வீண் விரயம் ஏற்படுத்தப்படும். ஆனால் சுவர் பார்க்கவில்லை, பாவிகள் பார்க்கிறார்கள். ஒன்று அவனுடைய அறிவீனத்தால் இழப்பான், அல்லது ஏமாற்றப்பட்டு பிடுங்கப்படும். எப்படியோ பூர்வீக சொத்தை அவன் அனுபவிக்க மாட்டான். காரணம் அந்த பாவிகள் பார்த்தது. பாவிகள் பார்க்காமல் இருந்தால் அனாவசியமாக செலவு வரும். ஒரு சிலர் சொத்துகளில் பாதியை விற்று விடுவார்கள், கொஞ்சமாவது தேரும். இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பாவிகள் பார்த்த காரணத்தால் அடியோடு இல்லை. அன்பர்களே, இப்படி பிரித்து பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று ஒரு நல்ல தருணம் உங்களுக்கு வாய்க்கிறது.
உங்கள் திறமையை காட்ட வேண்டிய ஒரு தருணம் வாய்க்கும். திறமையை காட்டுவீர்கள், வெல்வீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, கொடுக்கப்பட்ட முக்கிய பொறுப்பை நடத்துவதற்கு மிகவும் நீங்கள் கஷ்டப்படும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் உங்களுக்கு திகைப்பு நேரிடும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, சில நேரங்களில் பொய்மையும் வாய்மை இடத்தே வேறு வழியின்றி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்மைக்காக, நமக்கு ஏற்பட வேண்டிய நன்மைக்காக. இன்று அப்படி ஒரு சூழ்நிலை வாய்த்து அதேபோல் நீங்களும் நடக்கின்றீர்கள், நல்லதையும் பெறுகின்றீர்கள். கடகராசி அன்பர்களே, தகுதியானவர் இவர்தான் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, வீண் மனக்கசப்பால், உறவுகளில் ஏற்படும் விரிசல்களால், தேவையற்ற அனாவசியமான செலவீனங்கள் இன்று உண்டு. கன்னிராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுகின்றீர்கள். இன்று அதன் பலன் நிறைந்த லாபம். நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வித்தை அரங்கேறும் நாள். உங்கள் திறமை அங்கீகாரம் அடையும் நாள். உங்களது வேலையால், நீங்கள் செய்யும் உங்கள் வேலையால் நல்ல லாபத்தை பார்க்கும் நாள். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, முடியாததை நீங்கள் முடித்து காட்டும் நாள் இந்த நாள். பலராலும் முடியாத ஒன்றை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஆர்வக்கோளாறோ அல்லது ஆத்திரமோ ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் பேசக்கூடாத பேச்சை இது பேசுவதாக காட்டுகிறது. அப்படி பேசுவதால் இழப்பு உங்களுக்குத்தான். எனவே இன்றைய தினம் பேச்சில் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களால் தான் ஒரு வெற்றி தீர்மானிக்கப்படும். அந்த இடத்துக்கு வந்து விடுவீர்கள். உங்களது கண்ணசைவு, உங்களது விருப்பம், இதை எதிர்பார்த்து காத்திருப்போர் அநேகம் பேர் இருப்பார்கள் இன்று. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, தேவையற்ற ஒரு வீண் விரயம், விரோதத்தால், பகையால் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது விஷயத்தில் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, நினைத்து நினைத்து மகிழும் வகையில் எதிர்பாரா தன லாபம், பண வரவு உண்டு. நீங்கள் காட்டும் உங்கள் புத்திசாலித்தனம் 100க்கு 100 வெற்றியை கொடுக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.
Taste Daily. Taste the Daily.